வணக்கம் நண்பர்களே. விநாயகர் சதுர்த்தி நீங்கள் எந்த நேரத்தில் நீங்கள் கரெக்டாக வழிபடுறது உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். உங்கள் வேண்டுதலும் உடனே நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் விநாயகரை நீங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வரும்போது, அவரை வாங்கிட்டு வரும்போது இந்த ஒரு விஷயம் பண்ணி நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா, நீங்கள் அவரை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வரதுக்கு முன்னாடியே அவரே வந்து சந்தோஷமாக வீட்டில் உட்காந்துருவார்னு சொல்லப்படுது. அது என்ன விஷயம்? மூணாவது, விநாயகருக்கு இந்த ஒரு விஷயம் வச்சு நீங்கள் பொட்டு வச்சிங்கன்னா அவரும் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். கூடவே வீட்லேயும் நீங்கள் தெய்வ நடமாட்டம் இருக்கிறத நீங்கள் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அந்த ஒரு விஷயம் என்ன, அது முழுசாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி. சனிக்கிழமை வந்து விநாயகரை வீட்டுக்கு அழைக்கணும்னு நினைக்கிறவங்க ஒன்று காலையில் 9:10 முடிச்சிருங்க. ஏன்னா 9:10 ராவு காலம், அதுக்கப்புறம் 1:30 யமகண்டம், 3 மணிக்கு அப்புறம் நம்மளுக்கு சதுர்த்தியே முடிஞ்சிடுது. ஸோ இந்த மிட் டைமில் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று 9 மணிக்குள்ளே முடிச்சிடுங்க, இல்லைனா இந்த மிடில் டைமில் நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா சனிக்கிழமை வந்து கொஞ்சம் யோகமும் மந்த யோகமாக இருக்குது. யார் யாரெல்லாம் முடியுதோ மோஸ்ட்டாக வெள்ளிக்கிழமையே நீங்கள் விநாயகரை அழைச்சிடுறது நல்லது. ஏன் நான் வெள்ளிக்கிழமை சொல்கிறேன்னா, இப்போ நம்ம கிருஷ்ண ஜெயந்தி எப்படி கொண்டாடுறோம்? ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் சேர்ந்தனால கிருஷ்ண ஜெயந்தின்னு கொண்டாடுறோம். விநாயகர் பிறந்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம். இந்த கொஞ்சம் வருஷமாக அஸ்த நட்சத்திரமும் சதுர்த்தியும் சேர்ந்து வர்றது கிடையாது. ஆனால் அந்த டைம் வந்து இப்போ இன்றைக்கே அஸ்த நட்சத்திரம் பிறந்துடுது, நாளைக்கு காலையிலையோட முடியுது, நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே சதுர்த்தி பிறக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கு ஈவினிங் வந்து யாரெல்லாம் முடியுதோ அவங்க நாளைக்கு சாயங்காலமே விநாயகரை வீட்டுக்கு அழைச்சிட்டிங்கன்னா அந்த நாளில் அவர் பிறந்த நட்சத்திரமும் திதியும் சேர்ந்த நாள்லேயே நீங்கள் அவரை வந்து பூஜை பண்ணுற மாதிரி. ஸோ இது வந்து இன்னும் ஒரு ஆஸ்பியஸான இது. உங்கள் வேண்டுதல் வந்து சீக்கிரம் நிறைவேறும். நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு பலன் வந்து ரெட்டடிப்பாக இருக்கும். இந்த வருஷம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு நாளான்னைக்கு சனிக்கிழமை, நாளும் நேரமும் நாளும் கிழமையும் நம்மளுக்கு நல்லது தான் செய்யும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் நாளைக்கு நீங்கள் இந்த பூஜையை பண்ணீங்கன்னா, ஏன்னா எப்படியும் நீங்கள் 3 நாள் வீட்டில் விநாயகரை வச்சு பூஜை பண்ண போகிறீங்க. 3 நாள் பண்ணுறது வந்து நம்ம வெள்ளி சனி ஞாயிறு, ஞாயிற்றுக்கிழமை போய் நம்ம கரைச்சிடலாம் 3ஆவது நாள். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வெள்ளிக்கிழமையும் அழைச்சிட்டு பண்ணாலும் சனிக்கிழமையும் பூஜை பண்ண போகிறீங்க. ஸோ சனிக்கிழமையும் நீங்கள் அவரை பூஜை பண்ணுறது தான். அவர் அழைக்கிறது வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமையும் வீட்டில் அழைச்சி பண்ணிங்கன்னா அவர் நட்சத்திரம் இருக்கிற நாள்லேயும் இதுலேயும் நீங்கள் ஒன்றா பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கு பலன் வந்து நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். இந்த டைம் நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது விஷயம், விநாயகரை வாங்கும்போது அவருக்கு வந்து நீங்கள் ஆம்பளை கிட்ட வாங்குறியோ இல்லை லேடிஸ் கிட்ட யார்கிட்ட வாங்கினாலும் நீங்கள் விநாயகரை வாங்கும்போது தாம்பூலம் கொடுத்துட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா விநாயகருக்கு இன்னும் ஹாப்பியாகும். அதாவது வெத்தலை பாக்கு பழம் வச்சு இந்த விநாயகருக்கான காஸ்ட் எவ்வளவோ அதை அந்த வெத்தலை பாக்கில் வச்சுட்டு நீங்கள் அவருக்கு கொடுத்து வாங்கினீங்கன்னா அவரும் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். நம்மளை இந்த அளவுக்கு இவ்வளோ மரியாதையாக அன்பா இப்படி வரவேற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு விநாயகரும் அவர் வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு அவர் அழைச்சிட்டு போகிறதுக்கு முன்னாடியே அவரே வந்து சந்தோஷமாக வீட்டில் வந்து உட்காந்துருவாருன்னு சொல்லுவாங்க. 3ஆவது விஷயம், விநாயகருக்கு இந்த ஒரு விஷயம் வச்சு நீங்கள் பொட்டு வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விநாயகரும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவார். அவர் வந்து எளிமையான தெய்வம், இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. யாரெல்லாம் முடியுதோ அவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயம் மகாலட்சுமி இதில் முழுசுன்னு நிறைஞ்சிருக்காங்க. லக்ஷ்மி கணபதியை நீங்கள் முழுசா விநாயகர் பூஜையோட மகாலட்சுமியோட அருளும் நீங்கள் முழுக்க பெறணும்னா நீங்கள் இந்த ஒரு விஷயம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த பொருட்கள்லாம் வச்சு நீங்கள் இழைச்சி நீங்கள் வந்து அவருக்கு பொட்டு வச்சு பார்த்தீங்கன்னா வீட்டிலே நீங்கள் தெய்வ நடமாட்டம் இருக்கிறத 100% நீங்கள் உணர்வீங்க. விநாயகர் அதே மாதிரி நீங்கள் கடலில் கரைக்கும் போது சண்டே வந்து மோஸ்ட்டாக கரைக்கிறது நல்லது. இல்லை சனிக்கிழமை வைக்கிறவங்க திங்கக்கிழமை கரைக்கலாம், இல்லை புதன்கிழமை 3ஆவது நாள் இல்லைனா 5ஆவது நாள் கரைக்கலாம். வெள்ளிக்கிழமையே யாரெல்லாம் பண்ணுறாங்களோ ஞாயிற்றுக்கிழமை கரைச்சிக்கிறது நல்லது. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 3 மணிலேருந்து 4:30 மணிக்குள்ளே பண்ணுறது ரொம்ப விசேஷம். அவரை கரைக்கும் போது எங்களை வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக நீ தான் வழி நடத்தி செய்யணும், எங்களோட கஷ்டம் எல்லாம் நீ கரைய எங்களோட கஷ்டம் எல்லாம் கரைஞ்சிடணும், அடுத்த வருஷம் இந்த வருஷம் நாங்கள் பூஜை பண்ணதை விட இன்னும் சிறப்பாக உனக்கு நான் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகருக்கு நன்றி சொல்லி அவரை கரைக்கணும். இப்படி மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வருஷம் நிச்சயமாக நீங்கள் நிறைய சேஞ்சஸ் பார்ப்பீங்க. உங்கள் லைஃப்பில் அவ்வளோ பெரிய சேஞ்சஸ் பார்ப்பீங்க. அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பாக நீங்கள் விநாயகரை வழிபடுவீங்க. அதுக்கு அவரே எல்லாமே செய்வார். விநாயகருக்கு அருகம்புல் மறக்காதீங்க. அருகம்புல்லால் நீங்கள் 108 அவரோட போற்றி சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். அவருக்கு ரொம்ப பிடிச்சி, நம்ம எவ்வளோ விஷயம் வச்சாலும் அவருக்கு ரொம்ப பிடிச்சது அருகம்புல் தான். மற்றதெல்லாம் நம்ம எளிமையாக அவரை வழிபட்டாலே போதும். ரொம்ப ஆடம்பரமாக வழிபடணும்னு அவசியமே கிடையாது. ஸோ எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.